அனைவருக்கும் அன்பு வணக்கம். குவிந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி மாதம் 23ஆம் திங்கட்கிழமையிலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். 23ஆம் திங்கட்கிழமை மேசராசிக்கு இந்த வாரம். திங்கட்கிழமை 23ஆம் மேசராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கும்போதெல்லாம் நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனது தெளிவாக இருக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். பிறகு 24ஆம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் புதன்கிழமை நவமி. இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வருகிற போது மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய குடும்ப முன்னேற்றத்தில் நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கலாம். பொறுமை முக்கியம். சண்டை சச்சரவு, வாக்குவாதம், வீண் முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 26ஆம் வியாழக்கிழமை, 27ஆம் வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். வியாழன் வெள்ளி மிதுன ராசிக்கு சந்திர பகவான் இடம்பெயரும் போது மேசராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வரும். நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள், பெருமைக்குரிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய, அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் சனிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வருகிற போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக மாறும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் மனதில் ஒரு பதற்ற நிலை வராமல் தெளிவாக நிதானமாக பயணிப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் திங்கட்கிழமை கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படும், வீண் அலைச்சல் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். அதனால் வீண் செலவாக போகாமல் நல்ல செலவாக, தேவையான பயனுள்ள செலவுக்கு திட்டமிடுவது நல்லது. அதே நேரத்தில் முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது வீண் அலைச்சல் வரலாம். ஆகவே சிந்தித்து முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிப்பது நல்லது. ஞாபகம் மருதி வராமல் செய்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு அந்த நாளில் வெற்றிகரமான பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 24ஆம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலங்கள் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 26ஆம் வியாழக்கிழமை, 27ஆம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். வியாழன் வெள்ளி இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். யாரிடமும் கோவப்படாமல் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம், வீண் முன்கோபம் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு அதிகமாக உழைத்து அமைதியாக முன்னேறுவது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். பிறகு 28ஆம் சனிக்கிழமை நாள். மார்ச் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். நீண்ட நாள் லட்சியங்கள், குறிக்கோள், எண்ணங்கள் ஈடேறும். ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில்
செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். பிறகு சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. லாபங்கள் தொடரும், வெற்றி வாய்ப்புகள் தொடரும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்குது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலகப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது இது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், பயணங்கள் பிரயாணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நிறைய விரயங்கள் வரலாம். அது நல்ல செலவாக, பயனுள்ள தேவையான ஒரு ஆரோக்கியமான செலவாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. சேமிப்பு முக்கியம். மற்றபடி அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய அலைச்சல் ஏற்படும். அது வீண் அலைச்சல் இல்லாமல் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது பதட்டம் இல்லாமல் சரியாக திட்டமிட்டு சென்று வருவது நல்லது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லறஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. பதட்டம், டென்ஷன், படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. பொறுமை முக்கியம். வீட்டு வேலைகள் அதிகரிக்கலாம். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. வாக்குஸ்தானத்தை வலிமைப்படுத்துவது நல்லது. சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை. மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணி சிறப்பாக இருக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுறது, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, நல்லதொரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது, வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி. 26, 27 வியாழன் வெள்ளி. இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. செலவு அதிகப்படுகிற நாள். அதனால் சுப செலவாக, நல்ல செலவாக, பயனுள்ள தேவையான செலவுகளுக்கு கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவாகிவிட்டது என்கின்ற ஒரு ஏமாற்றம் தரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து செலவு செய்வது நல்லது. பல முயற்சிகளை முன்னெடுக்கும்போது அது திட்டமிட்டு முக்கியமான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் நிறைய வீண் அலைச்சலை கொடுக்கலாம். முன் யோசனை முக்கியம். அறிவுபூர்வமாக செயல்பட்டு
அந்த நாட்களை நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நல்ல கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். டென்ஷன் படபடப்பு இருக்கும், அதையெல்லாம் சமாளித்து முயற்சி செய்வது நல்லது. பொறுமை முக்கியம். அதே நேரத்தில் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சிப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மற்றபடி 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். இதனால் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளையும் லாபங்களையும் பெற முடியும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை, மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும், மனதுக்கு பிடித்த நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிக்கனம் தேவை, சேமிப்பு தேவை. மற்றபடி திட்டமிட்டு தேவையான முக்கியமான செலவுகளை மேற்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற அடிப்படையில் இருக்கலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படும், பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய உத்வேகம் இருக்கும். அது முயற்சிப்பது திட்டமிட்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அலைச்சல் இல்லாமல் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அது வெற்றியாக மாற்றுவதற்கு முயற்சிப்பது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியமத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் தொடரும். மனதில் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை எதையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மன சோர்வு அடையாமல், எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாமல் தெளிவாக நிதானமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது, கவனமாக இருப்பது நல்லது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் இருக்கும், அதில் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. முயற்சியில் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். ஆகவே இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றி என்கின்ற அடிப்படையில் தன் கடமையை தொடர்ந்து பணியாற்றுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி 28ஆம் தேதி சனிக்கிழமை, மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மனது மகிழ்ச்சியை கொடுக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவும், வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் லாபகரமான நாட்களாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை, செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். ஆகவே மனக்குழப்பங்கள் வரலாம். மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆகவே நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியாக திட்டமிட்டு கவனமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்கவலை கொள்ளாமல் தொடர்ந்து விடாமுயற்சி செய்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் முன்கூட்டியே செயல்பாடுகளை துவங்கி அதை நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. தொடர் முயற்சி, விடாமுயற்சி தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். உழைப்புக்கேற்ற உயர்வும் ஊதியமும் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் இந்த வார இறுதி நாட்களான சனி ஞாயிறும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலக பணி பிரச்சனைகள் சரி செய்யப்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சுப நிகழ்ச்சிகள், விசேஷ நிகழ்ச்சிகள் நல்லதொரு நன்மையை கொடுக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். ஆகவே மனக்குழப்பங்கள் வரலாம். இதில் எதிர்மறை எண்ணங்கள் மனதை சோர்வுபடுத்தலாம். ஆகவே மனச்சோர்வு ஏற்படாமல், மனக்கவலைகளை ஏற்படுத்தாமல், மனதில் உறுதியோடு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை, மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால மனதில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக சென்று வருவது நல்லது. வேலையில் கவனம் தேவை. மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும்
இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் சிறப்பான வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகலாம், கவலைகள் வந்து போகலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாமா, எதை பற்றியும் யோசிக்காமல் மனதுக்கு அதிக பாரத்தை ஏற்படுத்திக்காமல் மன சோர்வு வராமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு பணியாற்றுவது சிறப்பான நாளாக அமையும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். கடுமையாக போராடி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றபடி 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். எதை செய்தால் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய அறிவுபூர்வமாக சிந்தித்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. மன உறுதி தேவை. மன சோர்வு ஏற்படாமல் எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதை பொறுமையாக சமாளித்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மனச்சோர்வு அடையாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு தடைகள் வரும், இடையூறுகள் வரும், தாமதமாகும். சிறு சிறு தோல்விகள் கூட வந்து போகலாம். ஆகவே அதை உடனடியாக அந்த காரணத்தை தெரிந்து சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சி தேவை. விடாமுயற்சிகள் வெற்றிகளை அடையலாம். மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது தங்குதடை இல்லாமல் நிதானமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 25ஆம் தேதி புதன்கிழமை, அஷ்டமி, நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனதை உற்சாகமாக வைத்து கொள்வது நல்லது. மனதிலே ஒரு சோர்வும் மனக்கவலைகளும் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து நல்ல விஷயங்களுக்காக யோசித்து கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆக கொஞ்சம் விரக்தி வராமல் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வத்துடன், அக்கறையுடன் பணியாற்றுவது நல்லது. ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். கடுமையாக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடு வர்றதுனால
நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை. மேச ராசியிலே சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால எதை செய்தாலும் விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி செய்து வெற்றிகளை பெறுவது நல்லது. மற்றபடி 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதை கொஞ்சம் சோர்வாக வைத்திருப்பார். மனவிரக்தி, மனக்கவலைகள் வரும். ஆகவே அறிவுபூர்வமாக செயல்பட்டு எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மனபாரத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த நாட்களை நல்லதொரு நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. விடாமுயற்சி தேவை, பொறுமை முக்கியம், மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் ஆர்வத்துடன், அக்கறையுடன் அந்த நாட்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நல்லது. பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை, மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை. மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமை முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அந்த காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது திட்டமிட்டு ஒரு முன் யோசனையுடன் சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் உண்டாகும். மனக்கவலைகள் ஏற்படும். சிறு சிறு விரக்திகள் வரலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி யோசித்து சிந்தித்து மனபாரத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்திருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிவு நாட்கள் செவ்வாய், புதன் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பார்த்து பயனடையுங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய
நாட்களுக்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைத்து எல்லா நாட்களையும் வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. நவ கிரகங்களின் ஆசீர்வாதத்தால் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்க, வெற்றியை கொடுக்க வாழ்த்துக்கள். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.